ஆரம்பத்தில் என்கிட்ட அக்கா எனக்கு கேரண்டி கொடுங்க, அக்கா எனக்கு வாரண்டி கொடுங்க, ரீஃபண்ட் கொடுங்கன்ட்டு என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் குவைரிஸ் கொடுத்து வாங்கினவங்க எல்லாரும் இன்னைக்கு என்கிட்ட கியூவில் 2 4க்கு 1 8க்கு 2 இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் அள்ளிட்டு போகிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க பிரதர். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் லிஸ்ட்டாக காட்டுறேன். எனக்கு ஏபிஎஸ் ஹப்ஸ் ப்ரொவைட் பண்ணுற இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. கடைக்காரவங்க யாராவது டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மளிகை கடை வச்சிருக்கேன், என் கடையில் உங்கள் ப்ராடக்ட் வச்சு சேல்ஸ் பண்ணணும், அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அனுப்புவீங்களா? பிரதர் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். என்ன நான் சொன்னேன்னா, வீட்டில இருந்தே சேல் பண்ணுறவங்க இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பியூட்டி பார்லர்ஸில் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மென் சலூன்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மல்லிகை கடையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் டாக்டர்ஸே அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மந்த்லி ஒரு 30,000 40,000 ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபீட்பேக் நல்லா இருக்குன்ட்டு அவங்களே ஃபீல் பண்ணி சரி ஒய் டோன்ட் பி ப்ரொமோட், ஒரு இதுல ஒரு ப்ராஃபிட் வச்சு பார்த்துடலாமே அப்படின்ட்டு அவங்களா கேட்டு எடுத்த பிசினஸ் தான் இது. நானா ஒரு ரீசெல்லிங்க்கு ப்ரொமோட் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி என்கிட்ட டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரீசெல்லர்ஸ். அந்த அளவு B2Bயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், B2Cயும் பண்ணிக்கிட்டேன், ரெண்டுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்களே. டெஃபினட்டா வாங்குவாங்க பிரதர். அன்லிமிட்டடா ஆர்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், என்னால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல. வந்து இன்கிரீடியன்ஸை நம்ம வந்து போட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்க முடியுமா அதை போட்டு எனக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். நான் தான் ட்ரையல் பீஸு. ஓகேங்களா? ப்ராடக்ட் அதான் நிஜமாவே ஹேர் க்ரோத் ஆகுமா? ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 3 நாள் 7 நாளையிலே முடி வளர்ச்சிக்கு வரக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையுமே B3 M2ல இருக்கு. இன்டர்னலா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எக்ஸ்டர்னலா மெடிசன் கொடுக்கலாமா? ஏன் குழப்பறீங்க எப்படி மக்களை போட்டு? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் வ்ளாக்ஸ். B3 M2 ஆயிலோட ப்ரொமோஷனுக்காக நம்ம வந்திருக்கோம். அதாவது நிறைய பேர் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெலாம் போயிட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களோட முடியை ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம தேடி வந்திருக்கோம் இன்னைக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஹேரை காப்பாற்றிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சரி, உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் தி குளோப். நான் சுஹானா பர்வீன், ஃபவுண்டர் அண்ட் MD ஆஃப் ABS Hub Organic Private Limited. உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இந்த சோசியல் மீடியால திறந்தாலே இந்த மாதிரி B3 ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி நிறைய வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நல்லபடியா கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நானே படிச்சிருக்கேன். அப்படி என்ன இருக்கு உங்களோட ஹேர் ஆயில்ல பிரதர்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான் பிஃபோர் 8 years. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னுடைய பர்பஸ்க்காக ஒரு ஹேர் ஆயில் நான் வந்து மேக் பண்ணேன். ஓகேங்களா? எவ்வளோ செலவு பண்ணி ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஹேருக்கு சூட் ஆகலன்னு சொல்லி நானே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கே, எனக்கு இது வந்து பிஸ்னஸாக ப்ரொமோட் பண்ணக்கூடாதான்னு ஒரு ஐடியா வச்சு நான் அதை வந்து ப்ரொமோட் பண்ணது தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. B3 அக்கான்ற நேம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. சரி சரி, நீங்க B3 அக்கா. ஆமா, இப்போ B3 அக்கா. ஓகே ஓகே ஓகே, B3 அக்கா. இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அதான் நிஜமாவே ஹேர் க்ரோத் ஆகுமா? டெஃபினட்டா பிரதர். இந்த அளவு நான் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன்னா ஹேர் ரீக்ரோத் இருந்து எனக்கு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வர்றதுனால தானே நான் இந்த அளவு ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சரி சரி. அப்போ வந்து ஆல்ரெடி நல்ல சேல்ஸ்ல இருக்கா? மாஷாஅல்லாஹ். எத்தனை வருஷமா இந்த ப்ராடக்ட் நீங்க நான் வந்து நியர்லி ஒரு 8 years ஆஃப்லைன்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். ஓகேங்களா? ஆமா, ஆஃப்லைன்ல நான் வந்து நியர்லி 8 years ஃப்ரம் 2018 19ல இருந்து ஆஃப்லைன்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ 2022ல நான் வந்து சோஷியல் மீடியால நான் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நியர்லி பாத்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 4 years ஆயிடுச்சு. நல்ல அரௌண்ட் தி குளோப்னு பாத்தீங்கன்னா எனக்கு 25,000 and above ரெகுலர் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். மாஷாஅல்லாஹ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்கா, இந்த ஹேர் ஆயில் நீங்க ஹோம் மேடு நீங்களே ஓனா மேக் பண்றது சொல்றீங்க. பொதுவா எங்க வீட்டுல இருக்கட்டும், இல்ல பொதுவா லேடிஸா என்ன செய்வாங்க, இந்த வெந்தயம் கத்தாழை மருதாணின்னு சொல்லி போட்டு அவங்களே வீட்டுல ரெடி பண்ணி பார்ப்பாங்க ஹேரை. அது மாதிரி தானே உங்களுக்கும்? அப்படி கிடையாது. அது கரெக்ட் தான், நீங்க சொல்றதே கரெக்ட் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற இன்கிரீடியன்ஸே தான் லேடிஸ்க்குமே தெரியும். கத்தாழை கருவேப்பிலை எல்லாம் போட்டா நம்ம வந்து ஒரு எண்ணெய் காய்ச்சி நம்ம வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. பட் அதை மட்டும் போட்டாக்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ட் ரிசல்ட்ஸ் வராது. 42 மூலிகைகள் போட்டு இம்மீடியட்டா, ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 3 நாள் 7 நாளையிலே முடி வளர்ச்சிக்கு வரக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையுமே B3 M2ல இருக்கு. ஓ அப்படிங்களா? டெஃபினட்டா.
சரி சரி. அது என்ன மேடம் B3ங்கிறீங்க, M2ங்கிறீங்க, ஏதோ கார் நேம் மாதிரியே இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. M2ன்றது மிராக்குலஸ் மல்டிபர்பஸ் ஆயில். ஓகேங்களா, இதுக்கு வந்து 25 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதையும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஓகேங்களா, நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூனிசெக்ஷுவல் ப்ராடக்ட்ஸ், போத் மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜ் கேட்டகரியும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாசம் கை குழந்தையில இருந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுல 25 பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை இன்ஸ்டன்டா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஹேர் ரீக்ரோத், டென்சிட்டி, கிரே ஹேர் ப்ரிவென்ஷன், டேண்ட்ரஃப் கியூர், அலோபேஷியா, பூச்சி வெட்டு, புழு வெட்டுன்றாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனையும் கியூர் பண்ணி தரும். மென் வந்து பியர்ட் முஸ்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 25 பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது பாருங்க. அதுதான். ஓகே 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 மேடம், இப்போ இவ்வளோ விஷயம் சொல்றீங்க, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்ன? இதுக்கெல்லாம் ப்ரூஃபும் சர்டிஃபைடு ISO சர்டிஃபிகேஷன் இருக்கு, கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கு. அதாவது என் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% கெமிக்கல் ஃப்ரீன்ற லைசன்ஸே இருக்கு பாருங்க. சரி, அது ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, இது உங்க ஹேர் ஆயில யூஸ் பண்ணி யாருக்காவது ஹேர் க்ரோத் ஆயிருக்கா? என்ன பிரதர் இப்படி ஒரு குவெஸ்டனை கேட்குறீங்க? எத்தனை பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுத்துருக்காங்க. கஸ்டமரோடைய ஃபீட்பேக்கை கேளுங்க. இல்லம்மா, நான் உங்கள்கிட்ட பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு. இந்த சின்ன பாட்டிலா இருக்குல்ல, கொஞ்சம் பெருசா இருக்குமா கேட்டேன். கேட்டிங்களா? இப்படிதான் பிரதர். ஓகேங்களா, என்கிட்ட வந்துட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் 1 or 2 பாட்டில்ஸ் தான் வாங்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஓகே ஆனதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 monthsலேயே ரீசெல்லர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் எடுப்புலையே 20, 50, 100 பாட்டில்ஸ் தான் என்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு விஷயம் சொல்லணும்னா பிரதர், ஒரு பிசினஸ்ன்னு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்கனாக்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ரிசல்ட் இல்லாம யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு சாதாரண எண்ணெயை ஊற்றி அதுல பொடியை கலந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் இல்லைன்னா கம்பெனி அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இது ரிசல்ட் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் என்னுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இது ஒரு 2 வருஷம் ரிசர்ச் கிடையாது, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 வருஷம் என்னெல்லாம் ஃபார்முலேஷன் பண்ணி 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 நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபார்முலேஷனையும் நான் வந்து பண்ணி தான் இதை வந்து ப்ராடக்ட் அப்புறமா நான் லான்ச் பண்ணது. தான் என்ன இந்த அளவு வேர்ல்டு வைடு எனக்கு வந்து நல்ல ஒரு குட் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்தது. ஆஃப்டர் ஆல் த ரிசர்ச் நான் என்ன வந்து பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட். ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டோடைய கொலீக்ஸ், அதுக்கப்புறமா எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எங்கள் சர்க்கிளில் நான் வந்து நிறைய ஒரு 50 and 60 வித்தவுட் ஒரு ப்ராஃபிட்டே இல்லாமல் சொல்லணும்னா நஷ்டனே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என் கையிலேருந்து அவ்வளோ ப்ராடக்ட் 60 to 65 மெம்பர்ஸ்க்கு கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து தான் நான் வந்து இந்த பிஸ்னஸையே நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ எந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். இன்னொன்று இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் நான் என்டர் ஆகுறதுக்குள்ள நான் வந்துட்டு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பேன். அது வந்து நான் லாஸ் ஆகணும்னா நான் வந்து போட்டிருப்பேன். ஒரு ப்ராடக்ட் வந்து கேரண்டி கொடுக்கறதுனால தானே அதுல நம்பிக்கை தன்மையோட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். சொல்லுங்க. ஸோ அதுதான் என்னுடைய பிஸ்னஸ் B3 ஹேர் ஆயில். ஆரம்பத்தில் என்கிட்ட அக்கா எனக்கு கேரண்டி கொடுங்க, அக்கா எனக்கு வாரண்டி கொடுங்க, ரீஃபண்ட் கொடுங்கன்ட்டு என்கிட்ட வந்து குவெஸ்டன்ஸ் குவைரிஸ் கொடுத்து வாங்கினவங்க எல்லாரும் இன்னைக்கு என்கிட்ட கியூவில் 2, 4க்கு 1, 8க்கு 2 இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் அள்ளிட்டு போகிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க பிரதர். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் லிஸ்ட்டாக காட்டுறேன் எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பிரைஸ், என்னென்ன ஆஃபர் நீங்க கொடுக்குறீங்க, எப்படி இதை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் B3 and M2. ஓகேங்களா, B3 ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயில் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 to 15 டேஸ்லேயே ஹேர் ஃபாலை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். M2 மிராக்குலஸ் மல்டிபர்பஸ் ஆயில், இதுக்கு தான் நான் சொன்ன 25 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோடைய ரேட் வந்து 2500 rupees. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்னுடைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காம M2 யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவு நம்ம M2 வந்து வர்த்துன்னு நீங்க இதுல யோசிச்சுக்கோங்க. நான் கூட உங்க ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாற்றம் இருந்தது, பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் டெய்லி ஷூட் அந்த மாதிரி போறதுன்னா நீங்க வந்து எப்பயுமே அப்ளை பண்ணி வைக்கணும் அப்படின்றீங்க. ரெகுலரா யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே என்னோட ஹேர் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்ல பிரதர், நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட எப்படி நான் சொன்னேன்னா, நைட் டைம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பியர்ட் முஸ்டாச்சுக்கு ஹேருக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸ் ஐப்ரோஸ்க்கு பிளஸ் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நார்மலா இருக்கலாம், லைக் ஆஃபீஸ்க்கு போகலாம் எல்லாம். இப்போ நைட் மட்டும் அப்ளை பண்ணா போதும். அதுவும் உங்களுக்கு 7 to 8 hours ஹேர்ல வந்து ஸ்கேல்ப்ல ஊறி இருக்குல்ல, சோக்கா இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும்.
இப்போ ஒரு சிலர் சொல்றாங்களக்கா, ஹேர் ஆயில்னால எந்த க்ரோத்தும் ஆக போறது இல்ல, இன்டர்னலா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எக்ஸ்டர்னலா மெடிசன் கொடுக்கலாமா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆடு தான் வருது, இந்த ஒரு சில ஆக்டர் எல்லாம் வச்சு ஆடு வரும். நான் அதெல்லாம் பார்த்துட்டு கேட்கறேன், இது என்னக்கா, நாங்க உங்க பேச்சை நம்புறதா அவங்க பேச்சை நம்புறதா, ஏன் குழப்பறீங்க இப்படி மக்களை போட்டு? இல்ல பிரதர், எல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸை நம்ம வந்து போட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல பெனிஃபிட்டா கொடுக்க முடியுமா அதை போட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். நான் தான் ட்ரையல் பீஸ், ஓகேங்களா. நான் தான் எனக்கே ட்ரையல் பார்த்தது ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் எனக்கு வந்து எனக்கே அப்போ நான் வந்து எப்படி நான் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டை போட்டு நான் தயாரித்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன். அந்த அளவுக்கு அதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, ரிசல்ட்ஸ் நல்லா வருதுன்றதுனால தானே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே நான் ஏதாவது கெமிக்கலை யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ அதுதான் ஹேண்ட்மேட் அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ஏபிஎஸ் ஹர்ப் ஆர்கானிக்கோடைய ப்ராடக்ட்ஸ். இது 2 ஆயில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பிரைஸ், என்னக்கா டிஃப்ரெண்ட்? B3 வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் பிரதர். அது 350 ருபீஸ். ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் இருக்கும். ஹேர் ரீக்ரோத்ன்றது உங்களுக்கு ஒரு 1 or 2 months 3 monthsல தான் உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகும். ஆனா இன்ஸ்டன்டா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். M2ன்றது உங்களுக்கு 2500 ருபீஸ். இதுல நான் உங்களுக்கு ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிரீனை பாத்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம். அதனாலதான் அதான் நான் சொல்ல பாத்தீங்களா, இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்னைக்கு எவ்வளவு வாங்குறாங்க சொல்லுங்க பாப்போம்? about 20,000 வாங்குறாங்க. 20,000. என்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னதை நான் சொல்றேன், ஒரு 1000 கணக்கானவங்க சொல்லியிருப்பாங்க. நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய், நியர்லி ஒரு 75,000ல இருந்து 2.5 lakhs வரைக்கும் செலவு பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஆனால் நம்ம M2 வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இமீடியட் ரிசல்ட்ஸ் எனக்கு வந்து 15 daysலயே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக். ஓகேங்களா. அதனால உங்களுக்கு அந்த 2.5 லட்சத்துக்கு போறதுக்கு இந்த 2,500 worth M2 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த அளவுக்கு இதுக்கு பெனிஃபிட்டும் இருக்கு. 100% நான் கேரண்டியும் நான் தரேன். பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்களே. டெஃபினட்டா வாங்குவாங்க பிரதர். அன்லிமிட்டடா ஆர்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், என்னால ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல, அதுதான். ஓகேங்களா. வாட் am I trying to tell is like already என்கிட்ட டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரீசெல்லர்ஸ் அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா. சோ ஆல்ரெடி என்கிட்ட அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க சேல்ஸ் பண்றது இல்லாம அடுத்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ண போறீங்களா? B2B பண்ணிக்கிட்டு இருக்கேன், B2C பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெண்டுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இப்ப பிசினஸா எடுத்து பண்ணனும்னா பிரதர் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது பிரதர். ஆல்ரெடி என்கிட்ட எல்லா டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்கு அரவுண்ட் த குளோப் நீங்க வந்து சேல் பண்றதுக்கு. ஓகேங்களா. எல்லாமே நான் பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து லைக் ஒரு சிம்பிளா நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பீப்பிள் எல்லாம் வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நீங்க வந்து இருக்கும்போது நீங்க என்னுடைய பிசினஸ், ஏன்னா இது தினசரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா. தினசரி மூவிங் ப்ராடக்ட்ன்றதுனால நீங்க வீட்ல இருந்தே ஒரு 10 பாட்டில் எடுத்து நீங்க சேல் பண்ணலாம். வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஃபீட்பேக் நல்லா இருக்குன்ட்டு அவங்களே ஃபீல் பண்ணி சரி why don't we promote ஒரு இதுல ஒரு ப்ராஃபிட் வச்சு பாத்துக்கலாமே அப்படின்ட்டு அவங்களா கேட்டு எடுத்த பிசினஸ் தான் இது. நானா ஒரு ரீசெல்லிங்க்கு ப்ரொமோட் பண்ணவே இல்லை. எல்லாருமே அவங்களே பார்த்துட்டு அவங்க வந்துட்டு சரி நம்மளுக்கு நல்லா இருக்கு, இது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அப்படி சேல் பண்ணா ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாமேன்னு அவங்க எனக்கு கொடுத்த ஐடியா தான் இது. ஸோ நானும் யோசிச்சேன், ஓகே why don't we promote this to ரீசெல்லிங் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு இப்போ எல்லாருமே ஒரு 12 வயசு 10 வயசு பையனுக்கே ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுது, அதுல ஸ்டேட்டஸ் போட்டு விக்கிறாங்க. ஜஸ்ட் சிம்பிள். சோ இத வந்து ஒரு பெரிய லெவலுக்கு மந்த்லி ஒரு 30,000 40,000 earning பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றேன் ஃபார் செல்லிங் இன் ஆன்லைன். ஓகே சிஸ்டர், இப்போ வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அவங்க? பொதுவா பிரதர் எந்த பிசினஸா இருந்தாலும் சம்பாதிக்கிறது ஒரு earning பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வருவாங்க ஃபீல்டுக்குள்ள. அது வந்து சாரி பிசினஸா இருக்கட்டும், கேட்ஜெட் பிசினஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா. ஸோ பிசினஸ்னாலே ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு தான். நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல நீங்க எதிர்பார்க்கறத விட ஹை அண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கும். வித் எப்படி சேல் பண்ணணும், எங்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நம்ம வந்து ஒரு பிசினஸ்ன்னு பண்ணும்போது நம்ம லாயலா இருக்கணும், நம்ம ஜென்யூனா இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும். அதை நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எடுத்து சேல் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க என்ன சொல்லி நீங்க சேல் பண்ணுவீங்க, இதுல வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரீக்ரோத் வரும் அப்படின்ட்டு அதுக்கு கேரண்டி நான் தரேன். இந்த அக்கா கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லி நீங்க எடுத்து நீங்க சேல் பண்ணா போதும், கேரண்டிக்கு என்ன காட்டினா போதும். ஒரு பிசினஸ் வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. பொதுவா எல்லா ஃபீல்ட்லயும் கிரெடிட் நல்லா விளையாடுறதுக்கு நீங்க எப்படி கடன் கொடுப்பீங்களா? கடன் அன்பை முறிக்கும். 1,500ல இருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 5 பாட்டில்ஸ்ல இருந்தே நீங்க எடுத்து சேல் பண்ணலாம். ஓகேங்களா. சோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க சேல் பண்ணுங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே நம்மளுக்கு வந்து சேல் ஆயிருச்சுன்ட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு 3,000
10,000 அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபீல்டில் நீங்க வாங்க வந்து ஒரு 5,000 பாட்டில் எடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஜென்யூனிட்டி வேணும், லைஃப் லாங் பிஸ்னஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, உங்களுக்கு உங்களால முடியும் இல்லை எனக்கு ட்ரைனிங் கொடுங்க சிஸ்டர் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக 100, 500, 1000 பாட்டில் எடுங்க பிரதர். ஓகேங்களா? இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து எஃப்எம்சிஜிலாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பல்காகவே என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க, அன்லிமிட்டட் குவான்டிட்டி ஐ கேன் ப்ரொவைட் யூ. ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். இல்லை ஒரு சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறமா வந்து ரிட்டையர்ட் பீப்புள், எனக்கு வந்து பேசிக்காக பிஸ்னஸ் சொல்லித்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ப்ரொவைட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங். கடைக்காரவங்க யாராவது டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மளிகை கடை வச்சிருக்கேன், என் கடையில் உங்கள் ப்ராடக்ட் வச்சு சேல்ஸ் பண்ணணும், அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அனுப்புவீங்களா? பிரதர் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். என்ன நான் சொன்னேன்னா, வீட்டில இருந்தே சேல் பண்றவங்க இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பியூட்டி பார்லர்ஸ்ல வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மென் சலூன்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மல்லிகை கடையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, லைக் டாக்டர்ஸே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் டாக்டர். ஓகேங்களா? அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட வந்து பல்கா எடுப்பாங்க, 50 இல்லாட்டி ஒரு 30 அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்களா? உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் கசீரா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ஹேர் ஃபால்னால தவிச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு என்டர்பிரனர் தேவைப்படுறாங்க. இப்ப எல்லாமே வந்து ஏர்னிங்ஸ் வந்தாச்சு. ஓகேங்களா? சோ இப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு கிவ் அவேயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தாதான் வந்து மக்கள் இன்னும் ஆர்வமா எடுத்து செய்யறாங்க. என்னுடைய 5 years எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓகேங்களா? சோ நான் ப்ரிஃபர் பண்றேன்னா, நீங்க மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 100 பாட்டில்ஸ் எடுங்க. B3 M2 எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆரல்ஸ் நீங்க வந்துட்டு B3 மட்டும் வந்துட்டு ஒரு 100 அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. சோ நீங்க 100 மினிமம் குவான்டிட்டி எடுத்துட்டீங்க. உங்களுக்கு இந்த லக்கி ட்ரான்ற கான்செப்டையும் நான் உங்களுக்கு வச்சு தரேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க பிரதர், அஸ்லம் பிரதர் இருக்கீங்க, என்கிட்ட 100 பாட்டில்ஸ் நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா? 100 பாட்டில் உங்களுக்கு நான் ஒரு ரேட் வச்சு கோட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஃபினிஷ்டு. நீங்க அஸ்லம் என்னுடைய டீலர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதில் உங்களுடைய பையர்ஸோடைய நேம் வந்து நீங்க போட்டுட்டு 100 மெம்பர்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா பேரெல்லாம் குலுக்கல் முறையில் போட்டு அதில் ஒருத்தர் லக்கி ட்ரால செலக்ட் பண்ணி நம்ம வந்து 6 monthsக்கு வர்த் உள்ள ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா 6 months பேக்கேஜ் உள்ளதை நம்ம வந்து ஃப்ரீயா கொடுப்போம். இது வந்து இப்போ நீங்க 100 பாட்டில்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க பாத்தீங்களா, டீலர்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு பிசினஸ் ஏர்னிங்கும் கொடுக்கும், பிளஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் கொடுக்கும். நல்ல ஐடியா. உண்மையாலுமே இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஷால்லா ஃபியூச்சர்ல என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் a best opportunity and a better opportunity for your future. ரீசெல்லர்ஸ்க்கு நான் இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஃபார் த பாஸ்ட் 5 years என்கிட்ட எடுத்து பண்ணுறவங்க இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல ஏர்னிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே என்கிட்ட எந்த ஆஃபர்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை, ப்ராடக்ட் கொடுத்தா போதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் புது லான்ச் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லக்கி ட்ராவோட நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான பிஸ்னஸாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அது எல்லாமே ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏபிஎஸ் ஹப்ஸ் ப்ரொவைட் பண்ற இந்த அரிய வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய இன்டர்வியூ. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நெகட்டிவா யோசிப்பாங்க, கீழே கமெண்ட்லாம் சதுரங்க வேட்ட ஸ்டைல் அப்படி இப்படின்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? I just don't care. I am confident on my products. ப்ராடக்ட்ல அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குன்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், அல்லது ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ரீசேல் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன பயனுள்ள தகவல்களை சந்திக்கிறேன். until then bye from Aslam. நன்றி.